ஹலோ கைஸ், இன்னைக்கு டே 34 ஆஃப் ஒரு 50 50 செக்லிஸ்ட். ஸோ இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் பேர்டிங் பண்ணேன். அரௌண்ட் ஒரு 12 ஸ்பீசிஸ் கிட்ட அப்சர்வ் பண்ணேன். இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் ரொம்ப ஈஸியாக போகக்கூடிய காமன் பேர்ட்ஸ் பற்றி வீடியோ போட்டிருந்தேன். பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம எதை பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் வெட்லேண்ட் போகிறீங்க அப்படின்னா அங்கே ரொம்பவே ஈஸியாக பார்த்து ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு காமன் ஸ்பீசிஸ் பற்றி பார்க்கலாம். வெட்லேண்ட்ஸில் நம்ம ரொம்பவே ஈஸியாக பார்க்கக்கூடிய மோஸ்ட் காமன் பேர்ட் குரூப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈக்ரெட்ஸ், கார்மரன்ஸ், கிங்ஃபிஷர், ஸ்டார்ஸ் அண்ட் டக்ஸ். ஈக்ரெட்டில் மொத்தம் 4 ஸ்பீசிஸ் இருக்குது. கேட்ல் ஈக்ரெட், லிட்டில் ஈக்ரெட், மீடியம் ஈக்ரெட் அண்ட் கிரேட் ஈக்ரெட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கேட்ல் ஈக்ரெட். கேட்ல் ஈக்ரெட் வந்து ரொம்பவே காம்பாக்ட். இதோட பில் எல்லோ கலரில் இருக்கும். ப்ரீடிங் டைமில் இதோட செஸ்ட் ரீஜன் நல்ல ஒரு பிரைட் ஆரஞ்சு கலரில் நம்ம பார்க்க முடியும். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டில் ஈக்ரெட்ஸ். லிட்டில் ஈக்ரெட்டோட கழுத்து வந்து கேட்ல் ஈக்ரெட்டோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் லென்த்தாக, இதோட பீக் அண்ட் லெக்ஸ் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் தான் இருக்கும். அண்ட் ப்ரீடிங் டைமில் இதோட ஹெட்டுக்கு பின்னாடி சின்னதாக ஒரு ஹேர் மாதிரி ஒரு ஃபெதர்ஸ் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீடியம் ஈக்ரெட். நம்ம கேட்ல் ஈக்ரெட் அண்ட் லிட்டில் ஈக்ரெட்டை கம்பேர் பண்ணும்போது சைஸில் கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். பட் கிரேட்டர் ஈக்ரெட்டோட சைஸ் கம்மியாக தான் இருக்கும். நான் ப்ரீடிங் டைமில் பார்த்தீங்கன்னா அதோட டிப் ஆஃப் த பீக் வந்து பிளாக் கலரில் இருக்கும். அண்ட் ப்ரீடிங் டைமில் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் வந்து அப்படியே கொஞ்சம் பீக் ஃபுல்லாக பிளாக் கலரில் இருக்க மாதிரி மாறும். ஸோ இதோட சைஸ் வச்சு தான் நம்ம டிட்டர்மைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் கிரேட் ஈக்ரெட். இதோட சைஸ் வச்சு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். நம்ம இது வரைக்கும் பார்த்த ஈக்ரெட் ஸ்பீஸில் இதுதான் ரொம்ப பெருசாக இருக்கும். அதோட நெக்லேருந்தும் சரி, ஓவரால் சைஸும் சரி, இதாக பெருசாக இருக்கும். ஸோ ஈக்ரெட் பார்க்குறீங்க, அது ரொம்ப சைஸ்லேயே பெருசாக இருக்குது அப்படின்னா கிரேட் ஈக்ரெட்டாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு வெட்லேண்ட் போகிறீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஈக்ரெட் ஸ்பீசிஸ் பார்க்குறீங்க அப்படின்னா அது என்ன ஈக்ரெட் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நம்ம இன்னும் வெட்லேண்டில் வேறு என்னென்ன காமன் பேர்ட் குரூப்ஸ் இருக்குது, அதில் எப்படி நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத நான் அப்கமிங் வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.